السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. يا أصحاب الوقت أعظوا بحكم نيابتي عنكم. الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله. الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على نورك سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم. به كان ما كان وبه يكون ما يكون وعلى آله وصحبه وسلم في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. وارفع عن الوالدين المصطفيين المجتبيين الصديقين الشهيدين سيدنا عبد الله رضي الله تعالى وسيدتنا آمنة رضي الله تعالى عنها وآتهما من الرضوان حتى ترضيهما وجزهم اللهم أفضل ما جازيت به أبا وأما أم ولديهما جزاء بقدر عظمة ذاتك في كل وقت وحين. وارحم والدينا معهم يا أرحم الراحمين وأصلح أولادنا وأحوالنا في الدنيا ويوم الدين عدد ما علمت وزنة ما علمت وملء ما علمت يا رب العالمين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قالت رب أنى يكون لي ولد ولم يمسسني بشر. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال كل بني آدم يمسه الشيطان يوم ولدته أمه إلا مريم وبنها رضي الله تعالى عنهما. صدق رسول الله صلى الله عليه وسلم. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன்படி நடக்கவும், அசத்தியத்தை அசத்தியமாகவே விளங்கி அதிலிருந்து விலகி கொள்ளவும் எல்லாம் வல்ல அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நம் யாவருக்கும் அருள் செய்தருள் புரிவார்களாக. ஆமீன். சங்கைக்குரிய சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, ஆஷிகீன்களே, சகோதர சகோதரிகளே, முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு தாலானு அவர்களினுடைய பேர் தாங்கி நிற்கும் முஹியத்தீன் டிவியினுடைய நேயர் பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் எந்த ஒரு காரணத்திற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோமோ அதை கபூல் செய்து நாளை நல்லோர்களினுடைய கூட்டத்தில் நம் யாவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மஜ்லிஸ் ஆகின்றது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய பிறப்பையும் பிறப்பினுடைய சிறப்பையும் அவர்களை ஈண்டெடுத்த செய்தத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய சிறப்பையும் சூழ்ந்த வண்ணமாக மீலாது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரு பெயரிலே தான் நாம் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். யகூதிகள் இன்னும் கிறிஸ்தவ சகோதரர்கள் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்களே சொல்லாத வகையில் அவர்களை வேதனையும் மனதளவில் வேதனை செய்யக்கூடிய வார்த்தைகளாலும் செயல்களாலும் இன்றைய தினத்திலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது முன்னோர்களான ஷேகுமார்கள் நாதாக்கள் காட்டி தந்த வழியிலே அவர்களுக்கு மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்துள்ளமைக்கு அல்லாஹ்வுக்கு முதலாவதாக நன்றி செலுத்தி விஷயத்திற்கு வருகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மஜ்லிஸை கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கான தக்க பதிலை முதலாவது கொடுப்பதை விட்டுவிட்டு நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு வந்துள்ளோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய பின்பு முன்கிரீன்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் தகுந்த ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எத்தனையோ இடங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வர்ணித்து சொல்கிறான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். முந்தைய வேதங்களிலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. முந்தைய வேதங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த முந்தைய வேதங்களில் பெருமானாரை பற்றி சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி காட்டியிருக்கிறான். இப்படி அல்லாஹ்வுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியிலே மகா தொடர்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் 4 பேரை தேர்ந்தெடுத்தான். அந்த 4இல் ஒருவர் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அது என்ன? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ஒரு ஆணை படைத்து அவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்தினான். சையதத்துனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது ஒரு பெண்ணினுடைய உதவி இல்லாமல் ஒரு பெண்ணை படைத்து அல்லாஹ்வினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தினான். மூன்றாவதாக சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு ஆணினுடைய உதவி இல்லாமல் ஆணை படைத்து அல்லாஹ்வினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தினான். நான்காவது, நாம் எல்லாவரும் பிறந்ததை போன்று என்று சொல்லுவது சரியல்ல, அதை விடவும் சிறப்பாக எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான். காரணம் என்னவென்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பினுடைய சிறப்பு ஏராளமாக இருக்கின்றது, தாராளமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு, ஒரு சின்ன உதாரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மனிதர்களை போன்று பெண்ணினுடைய துவாரத்திலிருந்து மர்மஸ்தானத்திலிருந்து பிறக்கவில்லை. அவர்களுக்கு தொப்புளுக்கு கீழாக ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய தொப்புளுக்கு கீழாக பிரத்யேகமான ஒரு துவாரம் ஏற்பட்டு அதிலே தான் பிறந்தார்கள். யார் ஒருவர் மற்றவர்களை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஜிலிருந்து பிறந்தார்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்களினுடைய தலையை வெட்டும் அளவிற்கு ஹுக்குமு செய்தார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ 4 பேர்களின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி காட்டினான். அதில் ஒருவர் தான் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அழகான முறையிலே சொல்லி காட்டுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வயிற்றிலே சுமந்திருந்த நேரத்தில் 3 விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கிறான். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வயிற்றிலே சுமந்திருந்தார்கள். அவர்கள் சுமந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு ஈத்தப்பழ மரம் இருந்தது. குடிப்பதற்கு தண்ணீரும் இருந்தது, தண்ணீர் தடாகமும் இருந்தது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சொல்கிறான். என்ன ஆயத்? வஹுஸ்ஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லா, ஈத்தப்பழ மரத்தினுடைய கிளையை உங்கள் பக்கமாக நீங்கள் உலுக்குவீர்களாக. துசாக்கித் அலைக்கி ருதபன் ஜனியா, அந்த மரமாகின்றது பழுத்த ஈத்தப்பழத்தை உங்கள் மீது விழச் செய்யும். துசாக்கித் விழச் செய்யும், ருதபன் ஜனியா பழுத்த ஈத்தப்பழம். ஈத்தப்பழ மரத்தில் காஞ்ச ஈத்தப்பழம் வைக்கும், பழுத்த ஈத்தப்பழம் வைக்கும். அப்போ நம்ம உழுக்கும் போது நல்லா பழுத்தது என்ன செய்துடும், கீழே விழுந்துடும். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் உழுக்குங்க, என்ன செய்யுங்க, ஈத்தப்பழம் வந்துடும். அடுத்ததாக சொல்கிறாங்க, ஃபக்குலி வஷ்ரபி வகர்ரி ஐனா, 3 விஷயங்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஃபக்குலி, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஈத்தப்பழத்தை சாப்பிடுங்க. வஷ்ரபி, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை குடித்து கொள்ளுங்கள். 3ஆவதாக சொல்லுகிறார்கள், ஒ கர்ரி ஐனா, நீங்கள் கண் குளிர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையையும் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு தர்பியத்து செய்கிறார்கள். இம்மா தரையின்ன மினல் பஷரி அஹதா, மனித குலத்தில் யாரையாவது ஒரு ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபக்கூலி, நீங்கள் சொல்லுங்க, இன்னி நதர்துலிர் ரஹ்மானி சௌமா, நான் அல்லாவுக்காக நோன்பு வச்சுட்டு இருக்கிறேன். ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்றைய தினம் நான் எந்த மனித வர்க்கத்தோடும் பேச மாட்டேன். இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு சூஃபியாக்கள் விளக்குவாங்க,
கர்ப்ப காலத்தில் மனைவி கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது துன்யாவினுடைய பேச்சு அதிகமாக பேசுனா பிறக்கக்கூடிய பிள்ளைக்கும் சைத்தானுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகும்னு சொல்லி விளக்கம் எழுதுகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன, 2-3 விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஈத்த பழத்தை சாப்பிடுங்கன்றாங்க, தண்ணீரை குடிங்கன்றாங்க. 3ஆவதாக ஒரு விஷயம் சொன்னாங்க, கர்ரி ஐனா கண் குளிர்ந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அது என்ன கண் குளிர்ந்து கொள்ளுங்கள்? அதுக்கு என்ன அர்த்தம்? கண் குளிர்ந்து கொள்ளுங்கள்டா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் கண் குளிர்ந்து கொள்ளுங்கள். அவங்களுடைய வயிற்றில் யார் இருக்கிறா? சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க சாதாரண குலாம் இல்லை, குலாம்டா ஒரு பையன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் போது குலாமன் ஜக்கியா என்று சொல்கிறான், பரிசுத்தமான பிள்ளை. அப்போ எல்லா பிள்ளையும் கிடையாது, எல்லா பிள்ளையும் பெற்றெடுத்தவர்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாது? தேர்ச்சி பெற்ற முடியாது. குலாமுன் ஜக்கி, தர்பியத்துள்ள நல்ல பக்குவம் உள்ள பிள்ளைகளை மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதான் அல்லாஹ் சொல்லுவான், கால இன்னமா அன ரசூலு ரப்பிக் லி அஹபலகி குலாமன் ஜக்கியா. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து சொன்னபோது, லி அஹபலகி குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு பரிசுத்தமான ஒரு ஆண் பிள்ளையை தருவதற்காக நான் வந்துள்ளேன் என்று சொன்னார்கள். அப்போ இதிலிருந்து வசீலாவும் நம்மளுக்கு கூடும், இஸ்திகாத்தா கூடுங்கிறதுக்கு ஆதாரம் எடுக்கலாம். ஆனால் அதற்குண்டான நேரம் நம்மகிட்ட இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது? நல்ல ஒரு தர்பியத்துள்ள பிள்ளையாகவே பிறக்கும்போது சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு விஷயம், இன்றைக்கு எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லக்குள்ள ஈசா இப்னுல்லாங்கிறாங்க, மசீஹ் இப்னுல்லாங்கிறாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹ்வினுடைய அடிமை. பைபிள் வேதத்திலும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை அல்லாஹ் என்று வாதிடவில்லை. இன்று வரை எந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் பைபிளில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை அல்லாஹ் என்று அறிமுகப்படுத்தியதாக ஒரு வார்த்தை எடுத்துக்காட்ட முடியாது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வினுடைய அடிமை. இதை தான் நம்ம ஓத போகிறோம், இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்துல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா இப்னு மரியம் அப்துல்லா நம்ம ஓத போகிறோம். அதான் இது குர்ஆனினோடு ஒப்புள்ள விஷயங்கள் இதெல்லாம். ஆத்தானியல் கிதாப, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வேதத்தை தந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, வஜஅலனி நபியா, என்னை நபியாகவும் ஆக்கினான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா இப்னு மரியம் நபியுல்லா, அல்லாஹ் நபியாகவும் ஆக்கினான், என்னை நபியாகவும் ஆக்கினான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்த், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் எங்கேயெல்லாம் இருக்கின்றேனோ அங்கேயெல்லாம் என்னை சிறப்புடையவனாக அல்லாஹ் ஆக்கிட்டான். வ ஔசானி பிஸ்ஸலாத்தி, எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை கடைப்பிடிக்குமாறு எனக்கு வசியத் செய்தான். வஸ் ஜகாத்தி, ஜகாத்தை நிறைவேற்றுமாறும் வசியத்து செய்தான். இதை ரெண்டையும் சொல்லிட்டு இந்த ஆயத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, ஷஹாதத் கலிமா நம்ம சொல்லுவோம். இந்த வரிசையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த வசியத்து, அல்லாஹ் தொலை சொன்னான். 2வது என்ன சொன்னால்? ஜக்காத்து கொடுக்க சொன்னான். 3வது நம்ம செய்குமார்கள் எந்த விஷயத்திற்கு முன்கடனை கொடுப்பார்களோ அந்த விஷயத்தை சொல்கிறான். ஒ பர்ரம்பி வாலிதத்தி, தாய்க்கு என்ன செய்யுங்க? குணம் செய்யுங்க. இங்கே வாலிதத்தின் தாயை சொல்கிறதுக்கு காரணம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தகப்பன் இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே. அதனால தான் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வசியத் செய்கிறான், நீங்கள் தொழுவுங்கோ, ஜக்காத்து கொடுங்க. 3வது என்னது? ஒ பர்ரம்பி வாலிதத்தி, என்ன செய்யுங்க? உங்களுடைய தாய்க்கு நீங்கள் குணம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஒலம் யஜால்னி, அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை ஜப்பாரன், பெருமை அடிக்கக்கூடியவனாகவும், சகியா துர்பாக்கியம் உடையவனாகவும் அல்லாஹ் என்ன செய்யலை, என்ன ஆக்கையில் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅஸு ஹய்யா, நான் பிறந்த தினத்தன்றும், நான் வஃபாத்தாகவிருக்கும் தினத்தன்றும், நான் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் தினத்தன்றும் அல்லாஹ் என் மீது சாந்தியை பொழிந்திருக்கிறான். இப்படிப்பட்ட மகத்துவத்திற்குரியவர்கள் யார்? தாலிக ஈசா இப்னு மரியம். இவ்வளோ நேரம் ஓதுனது குர்ஆன் ஆயத். தாலிக ஈசா இப்னு மரியம், இதுதான் சையதுனா ஈசா இப்னு மரியம் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு விஷயம், குர்ஆனில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் நம்மளுக்கு படித்து தரக்கூடிய மற்றொரு விஷயம்.
நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும்போது சைத்தானினுடைய அந்த டச்சிங், சைத்தானினுடைய அந்த டச்சுக்கு என்ன சொல்கிறது தமிழில், தொடுறது, சைத்தானினுடைய இந்த தொடுதல் இருக்குதா இல்லையா, அது எல்லா குல்லு பனி ஆதம், எல்லா ஆதமினுடைய மக்களுக்கும் அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய டைமில் சைத்தான் செய்வானா, தொடுவானா. அந்த தொடுதலில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஒரு காரியத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறான். அதை சொல்லக்குள்ள சொல்லுவாங்க, ஹன்னத் பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் ஏன்னா ஃபலம்மா வதாத்துஹா காலத் ரப்பி இன்னி வதாத்துஹா உன்சா. ஹன்னத் பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, ஃபலம்மா வதாத்துஹா அவர்கள் பெற்றெடுத்த போது காலத் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி இன்னி வதாத்துஹா உன்சா, நான் பொம்பளை பிள்ளையெல்லாம் நான் பெற்றெடுத்திருக்கிறேன். யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதாவது ஹன்னத் பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய உம்மம்மா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உம்மா. அப்போ சொல்கிறாங்க, நான் பொம்பளை பிள்ளையெல்லாம் பெற்றெடுத்துக்கிறேன். வல்லாஹு அஅலமு பிமா வதஅத் வலைஸ ذكரு கல் உன்ஸா, நீங்கள் பெற்றெடுத்த ஒன்றின் மீது அல்லாஹ் மிகவும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். வலைஸ ذكரு கல் உன்ஸா, ஆண் பிள்ளைகளை போன்ற அல்ல பெண் பிள்ளைகள். ஏன்னா சொல்லிட்டு சொல்கிறான், இன்னி சம்மைத்துகா மரியமா, அந்த பிள்ளைக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன் மரியம் என்று சொல்லி பேர் வச்சுக்கிறேன். ஒ இன்னி உஈதுஹா பிக்க, இது ஹன்னத் பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, ஒ இன்னி உஈதுஹா பிக்க வ துர்ரியதஹா மின ஷைத்தானிர் ரஜீம், இந்த பெண் பிள்ளையான மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களினுடைய சந்ததியில் வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தானினுடைய தொடுதலை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக அவர்களோட உம்மம்மாவை என்ன செய்துட்டாங்க, துவா செய்துட்டாங்க. இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் இடம்பெறும். இந்த ஆயத்தை கருத்தில் கொண்டு புகாரி ஷெரீஃபில் என்ன செய்யும், ஒரு ஹதீஸ் என்ன செய்யும், ஏற்படும். என்ன அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம யமுஸ்ஸுஹு ஷைத்தான், ஆதமினுடைய எல்லா மக்களையும் ஷைத்தான் என்ன செய்கிறான், தொடுறான். யௌம வலதத்துஹு உம்முஹு, அவர்களினுடைய தாய் அவர்களை பெற்றெடுக்கும் பொழுது என்ன செய்கிறான், ஷைத்தான் என்ன செய்கிறான், தொடுறானா. இல்லா மரியம வப்னிஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களினுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தொடவே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்லையும் வருது, திருமதியிலையும் வருது. இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், யார் ஒருவர் பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்திலே வக்ரஉ இன் ஷிஅ்தும், நீங்கள் நாடினா ஓதுங்க, இன்னி உஈதுஹா பிக்க வ துர்ரியதஹா மின ஷைத்தானிர் ரஜீம், நமக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஓதுங்க. இதை கூட நம்ம என்ன செய்வோம், பிள்ளை பேர் விடுற நாளில் கூட என்ன செய்வோம், ஓதுவோம். அந்த பைத்தில் வரும், அழகான முறையில் வந்து பைத்து படிப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி, அந்த 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 பைத்தில் வரும். இதில் நம்ம ஆபாக்கள் என்ன செய்தாங்க, சொல்லி தந்தாங்க. அப்போ இதுவெல்லாம் நமக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கிடைத்த பரிசு. இப்படி எத்தனையோ சிறப்புகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய விஷயத்தை கூட பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய கவுமுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அப்போ நாயகத்தை நாம் நேசிக்கணும்னு சொன்னால், நாயகம் யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவர்களையும் நேசிக்கணும். நாயகத்திற்காக மீலாது மஜ்லிஸ் நாம் கொண்டாடுறோன்னு சொன்னால், நாயகத்தை நேசித்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மீலாது மஜ்லிஸ் கொண்டாடணும். அதுதான் யதார்த்த முஹப்பத். முஹப்பத்தை பற்றி இமாம்கள் விளக்குகின்ற போது, அல் ஹுப்பு ஃபில்லா ஒல் புகுது ஃபில்லா, அல்லாவுக்கேண்டி ஒரு ஆளை பாசம் வைக்கணும், அல்லாவுக்கேண்டி ஒரு ஆளை விற்கணும். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவர்களையெல்லாம் நாம் நேசிக்க வேண்டும், யாரையெல்லாம் வெறுத்தார்களோ அவர்களையெல்லாம் நாம் வெறுக்கவும் வேண்டும். அந்த அடிப்படையில் குர்ஆனில் அல்லாஹ் வந்து சூரத்து ஸஃப்பில் 6வது ஆயத்தை அழகாக சொல்லி காட்டுவான். வ இத் கால ஈஸா இப்னு மரியம யா பனி இஸ்ராயில், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, யா பனி இஸ்ராயில், ஓ இஸ்ரவீலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும்,
நான் உங்களின் மீது சாட்டப்பட்டுள்ள ரசூலாக இருக்கிறேன். முசத்திகன் லிமா பைன எதைய மின தௌராத்தி, என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த தௌராத் வேதத்தை நான் உண்மைப்படுத்தக்கூடியவனாக வந்திருக்கிறேன். ஒமு பஸ்ஸிரம் பி ரசூலின் யத்தி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேலும் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்லக்கூடியவனாகவும் வந்திருக்கிறேன். பி ரசூலின், ஒரு ரசூலை கொண்டு. அவர்கள் யத்தி மின் பஅதி, எனக்கு பின்னால் அவர்கள் வருவார்கள். இஸ்முஹு அஹ்மத் ஐ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தியே அவங்களுடைய கவுமுட்ட சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ எவ்வளவு நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசம் வைப்பதை விடவும் அவர்கள் 1000 கோடிக்கணக்கான முறையில் என்ன செய்திருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், இது நீண்ட ஹதீஸ், இதுக்கு அர்த்தம் வச்சா டைம் ஆகிரும். ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாராச்சும் ஒரு சின்ன உதவி யாராச்சும் செய்திருந்தால் அவங்களுக்கு திருப்பி கண்டிப்பாக உதவி செய்வாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஹயாத்து காலத்துலேயும் அப்படித்தான், அதற்கு பின்னாலும் அப்படித்தான். ஹயாத்து காலத்துக்கு பின்னாடின்னு சொன்னா என்னது, அவங்களுடைய உடம்பு நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான். அது நம்மளுடைய கண்ணினுடைய குறையை தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துன் நபி கிடையாது, அவங்க ஹயாத்துன் நபி தான். ஆனாலும் அவர்கள் வாழ்ந்த அந்த 62 வருட காலங்கள் இருக்கின்றதா இல்லை, 63 வருட காலங்கள், அந்த வருடத்திலே அவர்களுக்கு சின்ன உதவி யார் செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு திருப்பி உதவி செய்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சின்ன வயசில் சட்டை போட்டு விட்ட ஒரு பெண்மணி, எப்படி அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் உள்ளவங்க தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சின்ன வயசில் சட்டையை போட்டு விட்டாங்க. அந்த ஒரே காரணத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மையார் வஃபாத்தான தினத்தன்று சொந்தம் கையால் குழி தோண்டி, யார் சட்டை போட்டு விட்டாங்களோ அவங்களுக்கு சொந்த கையால் குழி தோண்டி அவர்களாகவே கபருக்குள்ளே இறங்கி படுத்து திருப்பி எழும்பி திருப்பி அந்த மையத்தை கையில் வாங்கி தன்னுடைய சட்டையை போட்டு என்ன செய்தாங்க, கபூரில் அடக்குனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் 7 கபரை தோண்டி இருக்கிறாங்க, அதில் 2 கபூரில் இறங்கி இருக்கிறாங்க, அதில் ஒரு கபூர் இந்த பெண்மணியினுடைய கபூராக இருக்கின்றது. அப்போ அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு உதவி செய்தால் அவங்க திருப்பி கண்டிப்பாக செய்தே ஆகுவாங்க. அதே நேரத்தில் அதே போன்று தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள், பெருமானாரை புகழ்ந்தார்கள். அஹ்மத் என்றாலே புகழ்ந்தான் அர்த்தம், புகழ்ந்தார்கள். அதற்கு மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாரமாக செய்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் வானத்திலிருந்து வருவார்கள், வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஏன்னா என்ன செய்வாங்க, நல்ல நிலையான ஆட்சி புரிவார்கள். அது மாதிரி குருசுகள், கிறிஸ்டியானிகளுடைய அந்த குருசுகளை உடைப்பாங்க, அது மாதிரி பன்றிகளை கொல்லுவாங்க, இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. 2 பேர், அதாவது மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன செய்வாங்க, தீர்த்து கொடுப்பாங்க. இப்படி பல விஷயம் வருது. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறுதியாக ல இன்காம அலா கபுரி ஃபகால யா முஹம்மத் ல உஜீபன்னஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய கபூர் ஷரீஃபுக்கு யா முஹம்மது என்று உதவி கேட்டால் ல உஜீபன்னஹு, நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் உதவி நாடி வருவார்கள், அப்படி யா முஹம்மது என்று கூப்பிடுவார்கள், அப்படி கூப்பிட்டால் நான் கபூரிலிருந்து உதவி செய்வேன். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஹயாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயில. நம்மளுடைய காதுக்கு ப்ராப்ளம், நம்மளுடைய கண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம். ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு குண்டூசியை காட்டி நம்ம கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும், தெரியலன்னு தான் சொல்லணும். குண்டூசி இல்லைன்னு சொன்னால் அது பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். அப்போ குண்டூசி இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல. அதை மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியலை. நம்மளுடைய கண்ணாகின்றது மிகவும் பாவம் செய்த கண்ணாக, பாவம் செய்த கல்பாக இருப்பதின் காரணமாக இப்படியெல்லாம் நடைபெறுகின்றது. அப்போ இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம என்ன செய்துக்கிறோம், முடித்து கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மௌலூதை கொண்டாடக்கூடிய நாம் இதான் நல்லா கவனிக்கணும். இவ்வளோ நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம சொன்னோம், அவங்களுடைய சிறப்பை பற்றி சொன்னோம்,
மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ சொல்ல வேண்டிய, அதாவது சில பேர்கள் என்ன செய்கிறாங்க, மார்க்கத்தினுடைய போர்வையில் இருந்து கொண்டு மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை என்ன செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம சுன்னத் ஜமாத்து பிள்ளைகள் தலீல்களை பாடமாக்கி வச்சுக்கிறணும். விளங்கிச்சா? அந்த அடிப்படையில் இப்போ இந்த மஜ்லிஸை எதிர்க்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. இந்த மஜ்லிஸை எதிர்க்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னது, மௌலுது நபியை ஏற்றுக்கொள்வாங்க, மௌலுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அதுவும் டிசம்பர் 31 ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது ஒரு முட்டாள்தனமான வாதங்க. நாம் நல்லா விளங்கி கொள்ளணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். எல்லா ஃபிக்ஹினுடைய கிதாபுகள்லையும் உசூலுல் ஃபிக்ஹில் ஒரு பொதுவான ஒரு காயிதா சொல்லுவாங்க, குல்லியா. பொதுவான ஒரு காயிதா சொல்லுவாங்க, அல் ஆமு யுஜ்ரா அலா உமூமிஹி லம் மாலம் யகுமித் தலீலு அலா தக்ஸீசிஹி. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இதை கொஞ்சம் பிடிங்க. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமாக ஒரு விஷயத்துக்கு நம்ம தலீல் சொல்லிட்டோன்னு வைங்களேன், நல்லா கவனிங்க. ஆமாக பொதுவான ஒரு விஷயத்துக்கு நம்ம தலீல் சொல்லிட்டோண்டா, அந்த பொதுவான விஷயத்தில் உள்ளக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் தலீல் கேட்பது மடத்தன்மை. அதான் சொல்கிறாங்க, என்னது, அல் ஆமு யுஜ்ரா அலா உமூமிஹி மாலம் யகுமி தலீலு அலா தக்ஸீசிஹி. ஒரு பொதுவான விஷயத்துக்கு நம்ம ஒரு தலீலை நம்ம சொல்லிட்டேன்னு சொன்னால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு என்ன செய்துட்டு இருக்கக்கூடாது, தலீல் கேட்பது முறையல்ல. அதான் உசூலுல் ஃபிக்ஹு, அதான் இமாம்களினுடைய நஸ்ஸான கலாம். அதான் அதை இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை மறைத்துள்ளார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க. இது பொதுவான காயிதா. இதுக்கு தலீல் என்னது, ஹதீஸ்களில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி அணிந்திருந்துக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய தலப்பாணிச்சிருக்கிறாங்க. இது பொதுவான காயிதா. இப்போ கீழக்கரையிலேருந்து ஒரு ஆள் கேட்குறாரு, நான் மாப்பிள்ளை தொப்பி போட்டிக்கிறேனே அதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஒமான்லேருந்து ஒரு ஆள் கேட்குறாரு, நான் ஒமானில் ஒரு வகையான இவ்வளோ பெரிய நீட்டை தொப்பி போட்டிக்கிறேனே இதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாரு. சவுதியிலேருந்து ஒரு ஆள் கேட்குறாரு, நான் வலை தொப்பி போட்டிக்கிறேனே இதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாரு. சவுதியிலேயே இன்னொரு ஆள் கேட்குறாரு, இந்த வலை தொப்பிலேயே இந்த ஈத்தப்பழ மரம் போட்டுட்டு 2 பக்கம் வால் வச்சுட்டு இருக்குதே அதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்க. இதெல்லாம் மடத்தன்மை. தொப்பி போடுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். அது வட்டமாக இருக்கட்டும், கட்டமாக இருக்கட்டும், நீட்டமாக இருக்கட்டும், குள்ளமாக இருக்கட்டும், டிசைன் போட்டதாக இருக்கட்டும், டிசைன் போடாத, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம தலீல் தேடிட்டு இருந்தால் இந்த மஜ்லிஸில் 100 தொப்பியும் 100 விதமாக இருக்குது. அப்போ 100 தலீல் நம்ம செய்யணும், பேசணும். அப்போ அதே மாதிரி சுன்னத்துல் ஜமாத்தினுடைய உலமாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் மௌலுதை ஏற்றுக்கிட்டா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தில் மௌலுதை ஏற்றுக்கொண்டே ஆகணும். ஏன்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் மௌலுதை ஏற்றுக்குருவான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தில் மௌலுதுக்கு தலீல் இருக்குதா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தில் மௌலுதுக்கு தலீல் இருக்குதா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் மௌலுதுக்கு தலீல் இருக்குதா? மௌலுதுக்கு தலீல் இருக்குதுன்னு சொன்னால் மௌலுதுமாக சம்மந்தப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கும் தலீல் அதுதான். இனி நாங்கள் மௌலுதுக்கு தலீல் சொன்னால் அது வஹாபியுடைய கொள்கை. அதுக்கு இந்த மஜ்லிஸ் நம்ம என்ன செய்ய முடியாது, விநியோகிக்க முடியாது. அதுக்கு வேறு மஜ்லிஸ் வச்சுக்கிடுவோம். மௌலுதை ஏற்றுக்கொண்டீர்களா, அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌலுதாக இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌலுதாக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மௌலுதாக இருக்கட்டும், யாருடைய மௌலுதாக இருந்தாலும் மனம் நிறைந்து ஓதக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். சரி, இவங்க சொல்லக்கூடிய அடுத்த கருத்து என்ன பாருங்கள். 4 பிரச்சனை. இவங்களுக்கு என்ன பிரச்சனை, 4 தான் பிரச்சனை. ஏன்னா டிசம்பர் 31 வைக்கிறீங்கள இதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், அதான் நான் சொல்கிறேன், டிசம்பர் 31 வைக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கேட்குறோம், டிசம்பர் 31 வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதா? இல்லையே, இருக்குதா? டிசம்பர் 31 ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மௌலுதை ஓதக்கூடாது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். எங்கேயாச்சும் பார்க்க முடியுதா? இல்லை. நீங்கள் இப்போ மஞ்சளுடைய பிள்ளைகள் நீங்கள் 25ஆம் தேதி உங்கள் வீட்டில் மௌலுது வைங்க, வரலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌலுது நீங்கள் 25ஆம் தேதி வைங்க, ஏன் ஜனவரியில் வைக்கிறீங்க, ஜூலையில் வைங்க, எந்த மாதத்துலையும் வைங்க, நம்ம பிள்ளைகள் வரும். நமக்கு அங்கே மௌலுது ஹயாத்தாகணும். நாம் இங்கே வைக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னான்னு கேட்டால், இந்த நாளில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனதை புண்படுத்தக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய மனதை வேதனை செய்யக்கூடிய, அவர்களை சிறுக்கிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, அவர்கள் முஷ்ரிக்கல்ல, அல்லாஹ் காப்பாற்றுவான். அவர்களை என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வினோடு இணைத்து பேசுகிறார்கள் ஒரு கூட்டம் அவர்கள் அல்லாஹ்வாவே பேசுகிறார்கள். நாம் இப்போ வாயை மூடிட்டு சும்மா உட்காந்துட்டிக்கணும். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியுல்லான்னு சொல்லக்கூடாது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லான்னு சொல்லக்கூடாது, சும்மா உட்காந்துட்டிக்கணும் என்றால் இங்கே ஒரு விபரீதமான இன்னொரு கேள்வி வருது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்வான், சொல்லுவான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷானை பற்றி. ஆல இம்ரானில் 45, 46வது ஆயத்தில் சொல்லுவான், இது காலத்தில் மலாய்க்கத்து யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக்கு பி கலிமத்தி மின் ஹுஸ்முல் மசீஹ் ஈஸா இப்னு மரியம். அதாவது மின் ஹுஸ்முல் மசீஹ் ஈஸா இப்னு மரியம் அந்த ஆயத்தில் சொல்லுவான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து ஒரு கலிமாவை உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், ஈசா மசீஹ் என்ற பேரில் என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான், கொண்டிருக்கிறான். உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, துன்யாவிலும் ஆகிரத்திலும் கண்ணியமுடையவர்களாக இருக்கிறார்கள். வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆகிரா வ இன்னஹு லமினல் முகர்ரபீன், அல்லாஹ்வினுடைய மிகவும் நெருங்கக்கூடியவர்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், ஒயு கல்லி முன்னாச, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடம் பேசுவார்கள். ஃபில் மஹ்தி, தொட்டில் பருவத்திலும், தொட்டில் இருக்கும் போதே மக்கள்கிட்ட பேசுனாங்க. அது நம்ம சரித்திரத்தில் வரும், பார்ப்போம். ஒயு கல்லி முன்னாச ஃபில் மஹ்தி ஒ கஹ்லா, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த நேரத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஒய் கல்லி முன்னாச ஃபில் மஹ்தி கஹ்லா ஒமின சாலிஹீன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாலிஹீன்களில் பட்டவங்க, பெரிய ஆள் அப்படின்னு அல்லாவே புகழ்கிறான், அல்லாவே மதுகு பண்ணுறான். இப்போ நாம் கேட்குறோம் கேள்வி, டிசம்பர் 31 இந்த மஜ்லிஸ் வைப்பது இந்த அதாவது யகூதிகளோட டச் ஆகுற மாதிரி இருக்குதுன்னு ஒரு நாம் கொண்டு வந்தோன்னு சொன்னால், அப்போ உலமாக்கள் ஃபத்வா தரணும். எப்படி தெரியுமா, ஆல இம்ரானில் 35வது ஆயத்தும் 36வது ஆயத்தையும் டிசம்பர் 31 ஓதவே கூடாது. அப்படி தானே, டிசம்பர் 31 என்ன செய்யக்கூடாது, ஆல இம்ரானில் 35வது 36வது ஆயத்தையும் என்ன செய்யக்கூடாது, 45, 46 ஓதக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது வரும். அதுவும் குறிப்பாக 11, 19க்கு ஓதிடவே கூடாது. ஏன்டா, என்ன அர்த்தம், யகூதிகள் என்ன செய்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க. அப்போ நாம் என்ன செய்கிறோம், நாமளும் அவங்கள்ட்ட மதுகு சொல்லிட்டோன்னு சொன்னாண்டா, மதுகு தானே இங்கே நடக்கிறது. இவ்வளோ நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தில் மதுகை தானே பேசுகிறோம், இனி திக்கிரில் ஃபுல்லாக என்னது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மதுகு தானே. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மதுகில் இப்படி மஜ்லிஸில் உட்காந்துலாம் ஓதக்கூடாதுன்னு சொன்னால் ஃபத்வா தரணும். என்ன ஃபத்வா, ஆல இம்ரானில் இந்த 2 ஆயத்தையும் ஓதக்கூடாது. ஏன்டா அல்லாஹ் புகழ்ந்திக்கிறான். இப்போ நாம் அந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த திக்கிர்கள் அமைந்திருக்குது, அதை தான் நம்ம ஓத போகிறோம். அப்போ டிசம்பர் 31 இருக்கட்டும், டிசம்பர் 21 இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மதுகுன் நபி நம்ம இங்கே வச்ச நோக்கம் என்னது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே எங்களுக்கு காட்டி தந்த சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன்னா அவர்கள் இந்த மாதிரி இகழப்படக்கூடிய நேரத்தில் நாம் புகழணும், அவங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் ஏற்படணும்னு தான் நம்ம ஆபாக்கள் வைத்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேங்க, பொதுவான ஒரு விஷயம், யார் ஃபாயிலோ அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். யார் ஒரு தப்பு, நீங்கள் தப்புன்றே இதை வச்சுக்கிறீங்க, இது தப்பா, யார்கிட்ட கேட்கணும், இதை நடத்தக்கூடிய மன்சில்கிட்ட கேட்கணும். அல்லது இதை நடத்துறதுக்கு சொன்னது யாருன்னெலாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்கள்ட்ட போய் கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் 2 பேருக்கு மத்தியில் பேசிட்டு வந்தால் அது கீபத்து நமீமத்து ஆகிரும். கீபத் எவ்வளோ பெரிய பாவம், நமீமத் எவ்வளோ பெரிய பாவம்னு கிதாபுல் கபாயிரில் இமாம் ஷம்சுத்தீன் தஹ்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. நீங்கள் பாபை போய் எடுத்து பாருங்கள், இங்கே சொல்கிறதுக்கு உண்டான டைம் என்னது இல்லை. 2வது பாருங்கள், இவங்களுக்கு நாளில் இன்னொரு என்ன நாளில் டிசம்பர் 31 தானே பிரச்சனை என்றால் இன்னொரு கேள்வியும் நம்ம கேட்போமே. ஏன்னா டிசம்பர் 31 தான் பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக யகூதிகள் எல்லாம் இதை கேள்விப்பட்டுட்டாங்கடா, டிசம்பர் 31 நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை முஸ்லீம்கள் நபியாக ஏற்றுக்கொண்டும் கூட டிசம்பர் 31 என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்கள பார்த்து புகழ மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுறதுனால தான் என்ன செய்கிறாங்களாம், புகழ மாட்டேங்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு யகூதியினுடைய மொத்த கூட்டமும் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மௌலிதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, முஸ்லீம்களை கொண்டாட விடக்கூடாது. அப்போ நாம் என்ன செய்யணும், கிறிஸ்மஸ் தினத்தை ரபியுல் அவ்வல் 12க்கு மாற்றிடுவோன்னு சொல்லி இந்த கிறிஸ்மஸுல இந்த கிறிஸ்டியானிகள் எல்லாம் ஒன்று கூடி முடிவு பண்ணி ரபியுல் அவ்வல் 12 கிறிஸ்மஸை கொண்டாடினான்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மௌலிதை யாரும் ஓத மாட்டீங்களோ,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மதுகை யாரும் பாட மாட்டீங்களோ? அப்போ நாளில் பிரச்சனை இல்லை, உங்கள் கல்பில் தான் பிரச்சனை. அப்போ நாம் ஓதக்கூடியது என்னது? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மௌலூதாக இருந்தாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மௌலூதாக இருந்தாலும் சரி, நமக்கு ரெண்டும் ஒரே கண்ணு தான். ரெண்டும் ஒரே கண்ணு தான். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய பொருட்டாலும் இன்னும் ஏனைய நபிமார்களினுடைய பொருட்டாலும் எல்லா அவுலியாக்கள் நாதாக்களினுடைய பொருட்டாலும் நம் யாவருக்கும் அருள் பொருள் ஞானத்தை தந்து ஹக்கை விளங்கி பாத்திலை அதிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை நம் யாவருக்கும் அல்லாஹ் தந்துருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Isa
இஸ்மாயில் மஸ்தி அவர்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட அடிப்படையிலே சொன்னார்கள். மாஷா அல்லாஹ் நிறைய வழக்கம் கொடுத்தார்கள். உங்கள் ஷேர் நாயகம் அவர்கள் உலக அமைப்பிலையும் சில விவரங்கள் சொன்னார்கள். அதில் உங்களை இந்த இடத்துல சொல்றதுக்கு இருக்குங்க. அதாவது நம்முடைய மார்க்க அடிப்படையை ரமதான் மாதம் வந்தால் நோன்பு பிடிப்போம், ஹஜ்ஜு மாதம் வந்தால் ஹஜ்ஜுக்கு போவோம், மற்றும் உருஸ் முபாரக்குகள் இதுகளை நாம் என்னென்னா அந்த மார்க்க நம்ம லூனார் கணக்குப்படி செய்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி உலக ரீதியான விஷயங்கள் நம்முடைய ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, மற்றும் இந்த சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸு, இந்த இதுகள் எல்லாமே நாம் இந்த இசவி காலண்டர் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்கு நாம் இந்த இதை கொண்டாடுவதற்கு தகுதியானவர்களாக கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று ஷேர் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் சொன்னார்கள், இந்த இந்த நேரத்திலே அரிசுடைய மலக்குமார்கள் ரொம்ப இதாக அந்த எப்படி அவர்கள் சொல்கிறார்கள் மார்க்க சொல்லும்போது ரொம்ப இருக்கணும். அவர்கள் கடுமையான முறையிலே அந்த வெயிட்டு தாங்கமாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் சொல்லும்போது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று அந்த அடிப்படையிலே நாம் இதை வைத்திருக்கிறோம் என்று. அது மட்டுமல்லாமல் அவர்கள் நாளைக்கு கீழே இறங்கி வரும்போது நம்முடைய அந்த நம்ம இந்த மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே, இங்கே பண்ண வேண்டுமில்லை, உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாரும் அதை அடங்குவார்கள். அவர்களை பார்க்கும்போது அல்லது அவர்களுடைய சந்ததிகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் என்று. இது உண்மையிலேயே சிலோனில் நடந்த சம்பவத்தில் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்ட ஒரு பிள்ளை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கனவிலை கண்டு வந்து ஷேர் நாயகம் அவர்களிடம் சொன்னார்கள். அதனால் அவர்கள் இங்கே அதுக்கு தலீலாக அமைந்திருக்கின்றது. எனவே நாம் இரண்டு வகையிலையும் தீனுடைய மார்க்க அடிப்படையிலையும் உலக ரீதியாகவும் ரீதியாகவும் நாம் இந்த 31st நைட்டை கொண்டாடுவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாகவும் அதற்கு தகுதியுடையவர்களாகவும் இருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் நாம் இன்று மட்டும் செய்யாதவர்களை அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை அவர்கள் பாடல்கள் இதுகள் பஜனைகள் போடுகின்றார்கள். அந்த நேரத்திலேயும் குறைந்த அளவு நாம் ஒரு தடவையாவது அதை ஓதிக்கொண்டால் நம்ம இதாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வம்சத்தார்கள் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழந்தையாவது பேச ஆரம்பிக்கும் போது முதலாக மேற்கூறப்பட்ட அந்த ஆயத்தை கற்றுக் கொடுப்பார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது. அதாவது அந்த ஆயத்தாகிறது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுலில் ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹிது வலதவ் வலம் யகுல்லஹு ஷரீக்கும் ஃபில் முல்கி வலம் யகுல்லஹு ஒலியும் மினதுல்லி வக்கப்பிர்ஹு தக்பீரா. இதனுடைய அர்த்தமாகின்றது, அல்லாஹு தாலாவிற்கே எல்லா புகழும். அவன் எத்தகையவன் என்றால் அவன் எந்த குழந்தையும் தனக்கு ஆக்கி கொள்ளவில்லை. ஆட்சியில் அவனுக்கு எந்த கூட்டாளியும் கிடையாது. இயலாமையின் காரணத்தால் அவனுக்கு உதவியாளன் எவரும் கிடையாது. அவனை அதிகம் பெருமைப்படுத்தி தக்பீர் செய்வீர்களா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் கூறுவதாக குர்ஆன் ஷரீஃபிலே வந்திருக்கின்றது. மேலும் பின்வரும் கலிமாவையும் எவன் ஒருவன் பின்வரும் கலிமாவை கூறினால் அல்லாஹு தாலா அவரை அவனுடைய குறைந்த அமலின் மீதும் சொர்க்கத்தில் நுழைய வைத்திடுவான். அல்லது சொர்க்கத்துடைய 8 வாசல்களில் அவர் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைய வைத்திடுவான் என்று ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கலிமாவாகிறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன சய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ இப்னு அமதிஹி வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம வ ரூஹும் மின்ஹு வல் ஜன்னத் ஹக் ஒன் நார் ஹக். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலா. இதனோட அர்த்தத்தை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் இதை பரக்கத்துக்கு 3 தடவை ஓதிட்டு ஃபாத்தியா சொல்லி துவா ஓதுவோம். இதனுடைய இந்த கலிமாவினுடைய அர்த்தமாகின்றது என்றால் கையில் வைத்திருக்கின்ற நிறைய பேர் டிவிலையும் நெட்லேயும் பார்த்து கொண்டிருக்கின்றார்களே, அதற்காக இதை சொல்லினோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு எந்த நாயனும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை என்றும் நிச்சயமாக எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாராகவும் அவனுடைய தூதருமாக இருக்கின்றார்கள் என்றும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய அடியாராகவும் அவனது தூதராகவும் அவனின் பெண் அடியாரின் மகனாகவும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பால் அவன் போட்ட திரு வார்த்தையாகவும் அவனுடைய பரிசுத்த ஆவியாகவும் இருக்கின்றார்கள் என்றும் சொர்க்கமும் உண்மையானது நரகமும் உண்மையானது என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்ற இந்த கலிமாவை எவன் ஒருவன் ஓதி வருகிறானோ அந்த அல்லாஹ் தாலா அவனை
குறைந்த அமலின் மீது சொர்க்கத்தில் நுழைய வைத்து விடான். மேலும் சொர்க்கத்துடைய 8 வாசல்களையும் அவன் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைய வைத்து விட்டான் என்று ஹதீஸ் ஷரீஃபில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்தை 3 தடவை ஓதிடுவோம். நல்லா களிமா மட்டும் ஓதுவோம். சரி சரி, களிமா மட்டும் 3 தடவை ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் ஃபாத்திஹா சொல்லி இன்ஷா இர்ஃபான் ஆஃபீஸா துஆவாது. அந்த இதா அபோவின் செலவாத்தா சரி சரி கீழே அந்த செலவாத்து சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா
அளவி மூலானா நாயகம் மறைந்த நாள் இந்த மனசில தொடர்ந்து வைத்த மூசல் காலின் தங்கநாயகம் அவர்கள் வஃபாத்தான ஈசரி கண்படி இப்போ கொழும்பிலே இருக்கின்ற சாதாத் கவர்னர் சாஹிப், அதாவது செய்த அளவி மூலானா அவர்கள் பிறந்த நாளாக இருக்கின்றது. அதனால இன்னும் நிறைய பேர் பிறந்த நாளாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ரப்பிஎஸ்சி நம்ம தைக்கா சாஹிப் ஆமாம், எல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு மட்டுமில்லை அவங்க பெற்றோர்களுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து தான். ஆமாம், ரப்பிஎஸ்சி நம்ம தைக்கா சாஹிப் சொல்லிக்கிறோம். ரப்பிஎஸ்சி அதை ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் பிறந்த நாள் பிள்ளைய வச்சு துவாவை வைக்கணும் இன்ஷா அல்லாஹ் சார். சூஃபி மாஸ்டர் அவருடைய உமா பொம்பளை அவளியாக்கள் ஆம்பளை அவளியாக்கள் எல்லாம் சிறப்பாக பிறந்த நாளாக இருக்கின்றது. ஆமாம், எல்லாம் 2 சூஃபியில் உமாக்கள் பெண்கள் அவளியாக்கள் அவளியாக்கள் உருவாக்கி தந்திருக்கின்ற சீதேவி பிறந்த நாளாக எல்லாத்தையும் நியத்து வச்சு ரப்பிஎஸ்சி முதல்ல ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ். ஆமாம் ஆமாம், அப்போ ஒரு பறக்கத்துக்கு ஒவ்வொரு தடவை டான்ஸ் பாசத்தில் இதாக இருக்குது. அந்த பறக்கத்துக்கு ஒவ்வொரு தடவை ஓதிப்போம். எல்லாத்தையும் தெரியுதுன்னு ஓதிட்டு அப்படி மூசுக்காக இருக்கிற ஓதி ربي صل على النبي وسلم على الآل وصحبه الشريفين. ربي صل على النبي وسلم وعلى الآل وصحبه المصطفين. ربي صل على النبي Maryam
ربي صل على النبي وسلم وعلى الله والإمام حضرة الكرم ربي صل على النبي وسلم وعلى الآل والإمام حضرة الكرم ربي صل على النبي وسلم وعلى الآل والإمام حضرة الكرم صلوات الكريم شرفا حول ألف ألف على الرسول المؤلف بشيرا بالسلام طه نبيا وارفعا شيخنا وليا رضيا ربنا ارزق لنا مكانا وسيرا نتخذه محل ذكر وشكرا وبه نستحق جنات عدن ذات روض وتلك روض وريحان بشيرا بالصلاة طه نبيا وارفعا شيخنا وليا رضيا صلوات الكريم شهرا وأولى ألف ألف على الرسول المؤلف मंजिल नायक शेर नायक जलील मुहिद्दीन हज़रत तवल्लाहु मसलाम औलादिया और ना और कुमुतारिले सेहत मनसन ये तो जीते इंशाअल्लाह आदुगा और मुतरवमा मुझे और दुआ है आयत है करीमा में मूल मुतरव बरकत दुआ है इंशाअल्लाह أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا جزا الله عنا نبينا سيدنا مولانا محمدا صلى الله عليه وآله وصحبه وسلم بما هو عنه عدد ما بهم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن سيدنا محمدا عبده ورسوله وأن عيسى عبد الله ورسوله وابن أمته وكلمته ألقاها إلى مريم وروح منه والجنة حق والنار حق أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن سيدنا محمدا عبده ورسوله وأن عيسى عبد الله ورسوله وابن أمته وكلمته ألقاها إلى مريم وروح منه والجنة حق والنار حق أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن سيدنا محمدا عبده ورسوله وأن عيسى عبد الله ورسوله وابن أمته وكلمته ألقاها إلى مريم وروح منه والجنة حق والنار حق காலையில் அபுவைன் ஷரீஃபை மஜ்லிஸ் இருக்குது இன்ஷால்லா வரக்கூடிய ஆட்கள் வந்து உங்கள் வீட்டில் சொல்லியோ மூத்தரை
பேர் கொண்டு வாய்ப்புட்டா இங்கே நம்ம வரது 40 தடவை உட்கார்ந்து ஓதி வரும். 3ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் வார்டு அபோயின் ஷரீஃபின் சவாத் மஜ்லிஸ். 4ஆம் தேதி காலையில் இன்ஷா அல்லாஹ் மௌலூத் மஜ்லிஸ் 10 மணிக்கு. ரபியுல் அவர்கள் பயமுள்ள அபோயின் ஷரீஃப் சவாத் மஜ்லிஸ் வச்சிருக்காங்க. காலையில் காலையில் 10 மணிக்கா 10 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் எத்தனை தூரம் வாய்ப்பு வந்துடுமா அது போய்க்கிறோம். அடுத்த நாள் ரபியுல் அவர்கள் 12 மீலாது நபி குறைந்தபட்சம் 100 தடவை ஓதிட்டு வந்துடலாம். அதிகம் எவ்வளோ ஓதலாம் அன்லிமிட்டட் எடுத்துக்காங்க. ஆமாம், வீட்டில் சொல்லி ஓதிக்கலாம் சரி, பாட்டை ஓதிக்கலாம் சரி. இப்போ அதான் தங்கிக்கலாம் கையில் அதை வாங்கிட முடியும் தெரியாத அப்படிங்கிறத கொண்டிருக்கிறோம். அடுத்த நாள் ரபியுல் அவர்களை 12 மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது ஷரீஃப் மௌலூத் மஜ்லிஸ் நடக்கும். அதிலே இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அனைவரும் நம்ம கலந்து கொள்ளலாம். இப்போ ரப்பி வாழ்த்திட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த ஃபாத்தியா முடிஞ்ச பிறகு இந்த அபோயின் ஸலவாத் ஓதி ஆம்ல மஜ்லிஸ் என்ன 10ஆம் தேதி 10 மணி 3ஆம் தேதி காலையில் ஆம்பளை மஜ்லிஸ் தான் பெண்கள் மஜ்லிஸ் ஸ்பெஷலாக கொடுப்போம். ஆம்பளை மஜ்லிஸ் பெண்கள் 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆண்கள் மஜ்லிஸ் தான். சரியா? இப்போ இன்ஷா அல்லாஹ் வாழ்த்திட்டு அதுக்கு பிறகு ஃபாத்தியா சொல்லி முடிஞ்ச பிறகு இதை 3 தடவை வணக்கத்துக்கு ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம பிறந்த நாள் ஃபுல்லா இர்ஃபான் ஹாஃபிஸ் அவருக்கு வரணும். ربي يسر
يا ربي صل وسلم. بسم الله الرحمن الرحيم. إلى حضرة سيد الأنبياء والمرسلين وأفضل خلائق كلهم أجمعين وشفيع المذنبين سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم صلوات الله تعالى وسلامه عليهم أجمعين وإلى شرف آلهم وأزواجهم وذرياتهم وأهل بيتهم وأصحابهم وأتباعهم وأوليائهم وأحبابهم أمتهم أجمعين رضوان الله تعالى عليهم أجمعين بعدد العالمين في كل وقت وحين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இந்த ஸலவாத்துல வக்ஃப் போட்டிக்குது. அந்த வக்ஃப்ல நிப்பாட்டி ஓதுனா 3 தடவை வரக்கத்து ஓதிட்டு அதுக்கு கீழே உள்ளத இந்த ஆர்டர் படி அமைச்சிருக்காங்க. அந்த ஆர்டர் படி ஒவ்வொரு ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك وكرم على رسولنا سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل وسلم وبارك على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين ربنا إنك حميد مجيد. اللهم صل وسلم وبارك على نورك سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم به كان ما كان وبه يكون ما يكون وعلى آله وصحبه وسلم في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. وارفع عن الوالدين المصطفيين المجتبيين الصديقين الشهيدين سيدنا عبد الله رضي الله تعالى عنه وسيدتنا آمنة رضي الله تعالى عنها وأعطهم عن الرضوان حتى ترضيهما وجزهم اللهم أفضل ما جازيت به أبوهم وولديهما جزاء بقدر عظمة ذاتك في كل وقت وحين. وارحم والدينا معهم يا أرحم الراحمين. وأصلح أولادنا وأولادنا في الدنيا ويوم الدين. عدد ما علمنا وزيد ما علمنا وإلى ما علمنا يا رب العالمين. اللهم صل وسلم وبارك على نورك سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم به كان ما كان وبه
சரி அது கீழே உள்ள வந்துடும் அப்படி வாய்ப்பு ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி ஷரீஃபைன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி முஸ்தஃபைன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி முஜ்தபைன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி சித்திகைன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி ஷஹீதைன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி குதுபைன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி நூரைன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி ஜலீலைன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி ரഊஃபைன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி ரஹீமைன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி கரீமைன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லிம் வஅலா ஆலிஹி வஅஹ்பைஹி வலியைன் ஸலவாத்துல் கரீமி ஸலவாவுலா அல்ஃப அல்ஃபின் அலா ரசூலில் முஹல்லா பஷீரன் பிஸ்ஸலாஹி நபிய்யா வர்ஃபஅன் ஷைஅனா வஹியா ராதியா ரப்பனா ஸுப்ஹானா மா கானா வஸீஆ நத்தஹிதுஹு மஅல் ذِكْرِ وشكران وبه نستحق جنات عدن ذات روض وتلك روح وريحان بشيرا بالصلاة طه نبيا وارفعا شيخنا وليا رضيا صلوات الكريم شهرا وهولا ألف ألف على رسول الحمد لله رب العالمين حمدا يعطينا ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اللهم صل وسلم وبارك على نورك سيدنا محمد حبيب الرؤوف الرحيم به كان ما كان وبه يكون ما يكون وعلى آله وصحبه وسلم في كل لمحة ونفس بعدد كل معلوم لك وارفع عن الوالدين المصطفين المجتبيين الصديقين الشهيدين سيدنا عبد الله رضي الله عنه وسيدتنا آمنة رضي الله عنها وفاطمة وعطيهما من الرضوان حتى ترضيهما وجزهما اللهم أفضل ما جازيت به أبوهما عن ولدهما يا أرحم الراحمين جزاء بقدر عظمة ذاتك في كل وقت وحين ورحم والدينا معهم يا أرحم الراحمين وأصلح أولادنا وأهوانا في الدنيا يوم الدين عدد ما علمت وزنة ما علمت ومن ما علمت يا رب العالمين
اللهم وصل بلغ مثل ثواب ما قرأناه من كلامك اللذيذ. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى حضرة روح سيدنا ونبينا وشفينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى روح سيدنا ثم إلى روح سيدنا عيسى بن مريم رضي الله تعالى عنه وقدس الله سره، ثم إلى روح سيدنا القطب الرباني الغوث الصمداني مولانا غوث الأعظم الشيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا القطب الطاهر الرسول خواجة معين الدين الچشتي الشريف رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا عبد المجيد وفرد شيخنا عشاء من أولياء الله نار الشريف رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا ثم إلى روح القدس ثم إلى روح القدس البخاري تمنى عند الجزيرة رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا ثم إلى روح عمر الله القادر القاهري رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا شيخ عبد القادر التكار صاحب الهدى رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا سيد عبد القادر التكار صاحب الكركري رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا عالم الرزق الكريم رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا مولكم سيد عبد القادر ثم إلى سيدنا مولكم سيد عبد القادر صاحب خلتنا رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا محمد سيد خلتنا رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا القطب السماء العارف بالله شيخ القرن وشيخنا أبانا رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا القطب الرباني سيد الشيخ الجلد ربابا رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا ثم إلى روح حضرتنا رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا أولي حضرتنا رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا موسى القاضي رضي الله تعالى عنه، ثم إلى أرواح إخوانهم الأكتاب والأبدال والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين. اللهم قدس أسرارهم ونبر ضرائرهم، اللهم يا رب زدهم عزا وشرفا وتعظيما وتكريما، اللهم اغفر علينا من فيوضاتهم، اللهم افتح قلوبنا بفتوحاتهم وامددنا بمددهم وحسن مرادنا بكراماتهم يا إله العالمين ويا خير الناصرين، اللهم بلغ مرادنا وحسن مقصودنا وتمم نياتنا وتقبل دعاءنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك سيدنا محمد ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك سيدنا محمد وأنت المستعان وللبلاء لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى، اللهم ارزقنا علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. اللهم ارزقنا في الدنيا زيارة نبينا محمد صلى الله عليه وسلم وفي الآخرة الشفاعة وحوضنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا افتح بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا، ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا سيدنا مولانا محمد صلى الله عليه وآله وصحبه وسلم عدد ما ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون
يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارضى عن سيدنا مريم ابنة عمران وارزقنا بهم خير الدنيا والدين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارضى عن سيدنا مريم ابنة عمران وارزقنا بهم خير الدنيا والدين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارضى عن سيدنا مريم ابنة عمران وارزقنا فيهم خير الدنيا والدين يا غفار يا غفور يغفر لنا الأوزار صل سلم على أهل البتول المختار وارفع عن مولانا سيد عبد الشكور